சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் திரையுலக வரலாற்றில் உலகம் சுற்றும் வாலிபன் ஒரு மாபெரும் காவியம். பல நாடுகளுக்குச் சென்று படமாக்கப்பட்ட இந்த படம் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் விடாமுயற்சிக்கு ஒரு சாட்சி. இந்த படத்தில் பாடல்கள் ஒவ்வொன்றும் ஒரு மாணிக்கம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட பாடலில் கவியரசர் கண்ணதாசன் எழுதிய ஒரு வரியை கேட்டு மெல்லிசை மன்னர் எம்எஸ்வியே மிரண்டு போயிருக்கிறார் என்றால் அது என்ன வரியாக இருக்கும்? இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். 1973 வெளியான உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்காக கண்ணதாசன் எழுதிய பாடல்கள், அதன் பின்னணியில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் மற்றும் எம்எஸ்வி வியந்து பாராட்டிய அந்த ஒரு வரியை பற்றி விரிவாக பார்ப்போம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். எம்ஜிஆர் அவர்கள் தயாரித்து இயக்கி இரட்டை வேடங்களில் நடித்த படம் உலகம் சுற்றும் வாலிபன். ஜப்பான், சிங்கப்பூர், தாய்லாந்து என பல நாடுகளில் இந்த படம் உருவானது. மஞ்சுளா, லதா, நம்பியா, நாகேஷ் என ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இதில் இருந்தது. இந்த படத்திற்கு மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி இசையமைத்திருந்தார். பாடல்களை வாலி, கண்ணதாசன், பாவலர், வேதா என பலர் எழுதியிருந்தனர். படத்தின் பாடல் கம்போசிங் நடந்து கொண்டிருந்த போது ஒரு குறிப்பிட்ட பாடலை கவியரசர் கண்ணதாசன் எழுதினால் நன்றாக இருக்கும் என்று எம்எஸ்வி நினைத்தார். எம்ஜிஆரிடமும் இது குறித்து கேட்க அவரும் உடனே சம்மதம் தெரிவித்தார். உடனே கண்ணதாசனை சந்தித்து விஷயத்தை சொன்னார். எம்எஸ்வி கவியரசரும் அடுத்த நாளே ஸ்டுடியோவிற்கு வருவதாக கூறிவிட்டனர். அடுத்த நாள் ஸ்டுடியோவிற்கு வந்த கண்ணதாசனிடம் படத்தின் சூழலை விளக்கினார் எம்எஸ்வி. அதை புரிந்து கொண்ட கவியரசர் விறுவிறுவென வரிகளை கொட்டத் தொடங்கினார். அவர் சொன்ன ஒவ்வொரு வரியும் எம்எஸ்விக்கு அத்தனையும் பிடித்து போனது. கண்ணதாசன் வரிகளை சொல்லி முடித்ததும், கவிஞரே போதும், அற்புதமான வரிகள் கிடைத்துவிட்டது என்று எம்எஸ்வி சொன்னார். ஆனால் கண்ணதாசன் அங்கேயே நிறுத்தவில்லை. விச்சு, இதில் நீ எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள், ஆனால் இந்த ஒரு வரியை மட்டும் பாடலில் கண்டிப்பாக சேர்த்துக்கொள் என்று ஒரு வரியை சொன்னார். அந்த வைர வரி எது? கண்ணதாசன் சொன்ன அந்த வரிதான், தழுவிடும் இனங்களில் மானினம் தமிழும் அவளும் ஓரினம். இந்த வரியை கேட்டதும் எம்எஸ்வி மெய்சிலித்து போனார். தமிழையும் ஒரு பெண்ணையும் ஒப்பிட்டு அவை இரண்டும் ஒரே இனம் என்று கவியரசர் சொன்ன அந்த நுணுக்கமான அர்த்தம் எம்எஸ்வியை பிரமிக்க வைத்தது. அந்த பாடல்தான் இன்றும் காதலர்களின் விருப்பமான பாடலாக இருக்கும். அவள் ஒரு நவரச நாடகம். வெற்றிமகுடம், உலகம் சுற்றும் வாலிபன் படத்தின் அத்தனை பாடல்களுமே மிகப்பெரிய ஹிட்டானது. பச்சை கிளி முத்துச்சரம், நிலவு ஒரு பெண்ணாகி, தங்கத்தோணியிலே என ஒவ்வொரு பாடலும் ஒரு ரகம். ஆனால் கவியரசரின் அந்த தமிழும் அவளும் ஓரினம் என்ற வரி மட்டும் இன்றும் இலக்கியத்தரம் வாய்ந்த ஒரு சினிமா வரியாக போற்றப்படுகிறது. எம்ஜிஆரின் படங்களில் பாடல்கள் வெறும் வரிகளாக இருக்காது, அவை ஒரு கருத்தை சொல்லும் பாடலாகத்தான் இருக்கும். மேதைகள் பக்கபலமாக இருந்தனர் என்பதற்கு இந்த அவள் ஒரு நவரச நாடகம் பாடலே ஒரு சாட்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.